ஆனா என்ன இருக்குது? மனுஷன் அப்பத்தினால் பிழைக்கிறவன் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவன். அல்லேலூயா. மனிதன் வார்த்தையினால் பிழை. அப்ப பாக்குறான், ஆண்டவரே கட்டளையிட்டேன்னு சொன்னீங்கல்ல, இவ வார்த்தை என்கிட்ட இருக்கு, அந்த அம்மாட்ட இல்ல. என் வார்த்தையை நான் கடத்துகிறேன். அவள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாள். அவள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாள். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொல்லியிருக்கலாம், நீங்க ஏதோ ஊட்டிட்டு நீங்க தின்ட்டு போயிருவீயா, எனக்கு நான் என்ன பண்ணுவேன், என் நிலவரம் எனக்கு தெரியும்னு சொல்லல. அந்த அம்மா இதுக்கு முன்னாடி எலியாவை பார்த்திருப்பாளோ பார்த்திருக்க மாட்டாலோ தெரியாது. ஆனா முதல் தடவையா சொல்றா, பஞ்ச காலம் முடிகிறது வரையிலும் எண்ணெய் செலவழியாது, மாவு செலவழியாது, கர்த்தர் நம்மை போஷிப்பார், போ எனக்கு ஒரு சிறிய அணையை சுட்டு கொண்டு வா. அந்த அம்மா எந்த அப்செக்ஷனும் சொல்லல, நம்பினாள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, கர்த்தருடைய ஊழியக்காரரை கொண்டு சொன்னாரு, என் போதகனுடைய சொல்லை என் காது கேட்கும், வலதுபுறமும் இடதுபுறமும் நான் சாயும் போது தற்கொலை பண்ணி செத்து போகலாம், இனிமேல் பிழைக்க வழி இல்ல, இனிமேல் அழிந்து போகிற நேரம் உண்டாகும் என்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு போதகனை அனுப்புகிறார். அவர் எனக்கு சொல்லுகிறார், பஞ்சகால முடியும் வரையிலும் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். என் தேவன் அனுப்பின இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பலன் செய்யும் என்று அவன் நம்பினான். அவன் நம்பினான். ஒரு போதகனுடைய சொல்லை அவள் கேட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? அவளும் அவள் மகனும் எலியா தீர்க்கதரிசியும் அந்த பஞ்சகாலம் முடிகிறது வரையிலும் அவர்களை கர்த்தர் அந்த மாவை கொண்டு அந்த எண்ணெயை கொண்டு போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப நம்ம வாழ்க்கை தடம்புறதோ அப்ப கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேச தொடங்குவார். எப்ப நம்ம பிரச்சனையில குதிக்க தொடங்குறோமோ அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாய் ஞானத்தினால் திறக்கும். அந்த வார்த்தையை தேவன் கரம் பண்ணுவார், அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த விதவை அன்றைக்கு எலியாவினுடைய வார்த்தையை நிராகரித்திருப்பாளானால் அவளுடைய வாழ்க்கை அன்றைக்கு முடிந்து போயிருக்கும். அந்த பிள்ளையாண்டனுடைய வாழ்க்கை அன்றைக்கு முடிந்து போயிருக்கும். என்றைக்கு எலியாவினுடைய வார்த்தையை தேவன் அனுப்பினார் என்று அவள் விசுவாசித்தாளோ அந்த நாள் தொடங்கி அவளுடைய பிழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆமெனா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை நாம் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே உள்வாங்கிக் கொண்டு அதை 100% சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். துளி அளவு சந்தேகப்படாமல். ஆமென். நாங்கள் ஏவி பேசப்படுகிறவர்கள் எங்களுடைய இருதயத்தின் ஏவுதலினால் அல்ல, கர்த்தர் ஏவுகிறதினால் பேசுகிறவர்கள். அல்லேலூயா.